வெல்கம் டு ஜெனி ஜோன் ஆஃப் டே 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலைல சூப்பர் டயர்டாக இருந்தேன். என்னால் எந்திரிக்க முடியல, எந்த வேலையுமே பார்க்க முடியல, அப்படி தான் இருந்துச்சு. பட் அப்படியே இருந்தோம்னா டயட் வந்து வீணாக போயிடும். ஒரு நாள் விட்டாலும் கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகிடுச்சின்னு தான் அர்த்தம். அதனால் எப்படியாவது எந்திரிச்சு நம்ம வந்து ஒரு பிரைட்டான ட்ரெஸ்அப் பண்ணிகிட்டு இருந்தால் நம்மளும் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், ஓகேவாக இருப்போம்னு ஃபீல் பண்ணேன். அதனால் எந்திரிச்சு ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டோனர் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கையில் ரொம்ப ட்ரையான மாதிரி இருந்தது. அது ஏன்னே எனக்கு தெரில. அதனால் கொஞ்சமாக வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2-3 பேர் வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, சிஸ்டர் இது மாதிரி நான் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன், ஆனால் என்னால் ஃபுல்லாக கன்டினியூ பண்ண முடியல, 1 டே 2 டேஸில் பிரேக் ஆகிருக்குன்னு. நீங்கள் இன்ஸ்டா ஃபீடோ இன்ஸ்டா ஸ்டோரியோ ஃபாலோ பண்ணியிருந்தா உங்களுக்கே தெரியும். நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், 2 நாளைக்கு மேலே ஃபாலோ பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ணிடுவேன், ஸ்டார்ட் பண்ணுவேன், ஸ்டாப் பண்ணுவேன். இதுவே தான் ஒரு ரொட்டீன் நான் வச்சுருந்தேன். என்னால் முடியல. ஏன்னா வந்து அது கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற நாலேஜ்லாம் இல்லை. பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி. ஸோ கன்சிஸ்டன்சி முக்கியம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். பிளானிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். போன வ்ளாகில் சொன்ன மாதிரி பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா வடிவேல் சொல்லலாம், பிளான் பண்ணி பண்ணால் ஏதாவது பிளான் பண்ணி பண்ணணும்ல, அது மாதிரி தான். பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பிளானிங்லலாம் நிறையா தடவை நான் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கேன். ஸோ இந்த தடவை வந்து பண்ணி என்ன நடந்தாலும் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால ஸோ நம்மளே நம்ம பூஸ்ட் பண்ணிக்கணும். இன்றைக்கி ஒரு வெயிட் செக் 73.30. காலைல உடம்பு ரொம்ப சூடாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் வந்து புதினா தண்ணி குடிக்கலாம், கூல் பண்ண அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா டயட்டில் இருக்கும்போது நிறையா இளநியோ நிறைய ஜூஸோ அதெல்லாம் எடுத்துக்க முடியாது. இத்தனை எம்எல் தான் கன்ஸ்டன்டாக எடுக்கிறதுனால இந்த புதினா தண்ணி நல்லாவே ஹீட் ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்லையான்னு கேட்டால் உண்மையாகவே நான் சாப்பிடல. நட்ஸ் சாப்பிட்டேன் காலைல, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வேறு எதுவுமே சாப்பிட, தண்ணி குடித்தேன். அதோட இந்த டேவை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். நைட்டுமே நான் எதுவும் சாப்பிடல. இது ஹெல்த்தியானு கேட்டிங்கன்னா தெரியல. பட் எனக்கு சாப்பிட பிடிக்கல, சுத்தமாக பசிக்கவுமே இல்லை சொல்ல போனோன்னா. அவ்வளோதான், இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் வந்து டயட் பண்ணுறீங்க அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டா கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. அதேமாதிரி நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ இன்னும் இன்ட்ராக்ஷனாக இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் கரெக்டாக கொண்டு வந்து சேர்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். டாடா.